பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 11வது பாடத்துடைய தொடர்ச்சி. தமாரீனு பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்ஸிலத்தில் ஆத்தியதி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஐன அராத ஹாமிதுன் ஐ யத்ஹப. ஐன எங்கே, அராத நாடினான், ஹாமிதுன் ஹாமித் நாடினான், ஐ யத்ஹப போவதற்கு. ஐன அராத ஹாமிதுன் ஐ யத்ஹப. அராத ஹாமிதுன் ஐ யத்ஹப இலன் நாதிர் ரியாதியி. அராத ஹாமிதுன் ஹாமித் நாடினான், ஐ யத்ஹப போவதற்கு, இலன் நாதிர் ரியாதி விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போவதற்கு ஹாமித் நாடினான். பிமாதா அத்தா அல் ஹசனு. ஹசன் ஏன் வந்தான்? பிமாதா எதை கொண்டு வந்தான்? மின் குர்ஃபத்தில் முராகிபி முராகிபுடைய அறையிலிருந்து. பிமாதா அத்தா அல் ஹசனு மின் குர்ஃபத்தில் முராகிபி. முராகிப் சூப்பர்வைசருடைய அறையிலிருந்து ஹசன் எதை கொண்டு வந்தான்? அத்தல் ஹசனு பித் தபாஷிரி மின் குர்ஃபத்தில் முராகிபி. அத்தல் ஹசனு பித் தபாஷிரி சாக் பீஸ ஹசன் கொண்டு வந்தான். மின் குர்ஃபத்தில் முராகிபி. மஸ்மு தாலிபில் ஜதீதி. மா இஸ்மு தாலிபில் ஜதீதி. புதிய மாணவனுடைய பெயர் என்ன? இஸ்முஹு முனீருன். மின் ஐன ஹுவ? ஹுவ மின் பிரித்தானியா. அல் முப்ததஉ வல் ஹபரு. முப்ததா சப்ஜெக்ட், ஹபர் ப்ரெடிகேட். அதாவது தமிழ்ல இலக்கண வார்த்தை என்னன்னா எழுவாய் பயனிலைன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம விளக்கப்படுத்திக்கிட்டு இருக்க வேணாம். முப்ததானா என்ன, ஹபர்னா என்ன? அல் ஜும்லா ரெண்டு வகை. ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபிஅலியா. ஜும்லா இஸ்மியால தான் ரெண்டு பாட்டு, முப்ததா ஹபர். அல் முப்ததஉ ஹுவல் இஸ்மு அல்லதி நதஹத்தஸு அன்ஹு. முப்ததா என்பது ஒரு பெயர், ஒரு இஸ்மு, ஒரு பெயர் சொல். அல்லதி நதஹத்தஸு அன்ஹு, எதை பற்றி நாம் பேசுகிறோமோ அந்த பெயர் முப்ததா எனப்படும். எதை பற்றி நாம் பேசுகிறோமோ அந்த பெயர் தான் முப்ததா என்று சொல்லப்படும். வல் ஹபரு ஹுவல் ஹதீஸு அல்லதி ததிம்மு பிஹில் ஃபாயிதத்து. ஹபர் என்பது ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்தி. ஹபர் என்பது ஒரு செய்தி. அல்லதி ததிம்மு பிஹி அல் ஃபாயிதத்து. அந்த வார்த்தையை கொண்டுதான் அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லா பூர்த்தியாக்கப்படுது. சுருக்கமா சொல்ல போனா, எதை பத்தி பேசுறோமோ அது முப்ததா, அதை பத்தி என்ன செய்தி சொல்றோமோ அது ஹபர். எதை பத்தி நம்ம பேசுறோமோ அது முப்ததா, அதை பத்தி என்ன சொல்றோமோ, அது என்ன செய்தி சொல்றோமோ அதுதான் ஹபர். ஹபர்னா செய்தி. உதாரணமா அல் கமரு மட்டும் தனியா இருக்கு, அது பூர்த்தியாச்சா? ஒரு சென்டென்ஸ் பூர்த்தியாச்சானா இல்ல. ஜமீலுன் சேரும்போது இப்போ இது சென்டென்ஸ் பூர்த்தியாகுது. ததிம்மு பிஹி அல் ஃபாயிதத்து. ஃபாயிதா அதை கொண்டு பூர்த்தியாகிறது. எதை கொண்டு? ஹபரை கொண்டு.
ஹபரை கொண்டு தான் அந்த பலன் பூர்த்தி ஆகுது, ஃபாயிதா பூர்த்தி ஆகுது. இப்போ இது இல்லைன்னா, ஜமீலுன்னு இல்லைன்னா அல் கமருன்ற வார்த்தையை மட்டும் வச்சு நம்ம என்ன ஒரு ஃபாயிதா நமக்கு கிடைக்கும்? அல் கமருங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் வேணா இது ஒரு மூணு சொல்லி த மூணுங்கிற மீனிங். சரி, இதை மூணை வச்சு ஏதாவது சொல்லணும்ல, அதை பற்றி என்ன செய்தி சொல்ல போகிறோம்? ஜமீலுன், ஜமீலுங்கிறது அழகா இருக்கு. அப்போ த மூன் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கம்ப்ளீட் சென்ஸ் வருது. அதனால அல் கமருங்கிறது முப்ததா, ஜமீலுன் ஹபர். ஃபஃபி ஹாதிஹில் ஜும்லதி, ஆகவே இந்த வாக்கியத்தில், ஃபஃபி ஹாதிஹில் ஜும்லதி நுரீது அன் நதஹத்தஸ அனில் கமரி, நாம் கமர் நிலவை பற்றி பேச நாடுகிறோம். நுரீது அன் நதஹத்தஸ அனில் கமரி. ஃபலஃதுல் கமர், ஃபலஃது அல் கமர் முப்ததஉன், ஆகவே அல் கமர் என்ற வார்த்தை முப்ததா. வனுரீது அன் நகூல இன்னஹு ஜமீலுன், நாம சொல்ல நாடுறோம். என்ன சொல்ல நாடுறோம்? நிச்சயமாக இது அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல நாடுறோம். ஃபலஃது ஜமீலுன் ஹபருன், ஆகவே ஜமீலுன் என்ற லஃது வார்த்தை ஹபராக இருக்கிறது. அல் முப்ததஉ ஹுவல் இஸ்முல் லதி நதஹத்தஸு அன்ஹு வல் ஹபரு ஹுவல் ஹதீஸு அல்லதி ததிம்மு பிஹில் ஃபாயிதத்து நஹ்வ அல் கமரு ஜமீலுன். ففي هذه الجملة نريد أن نتحدث عن القمر، فلفظ القمر مبتدأ، ونريد أن نقول إنه جميل، فلفظ جميل خبر. அப்போ முப்ததானா என்ன, ஹபர்னா என்ன, இதுதான் டெஃபினிஷன். ஒரு சென்டென்ஸை பார்த்து நம்ம இதுவரைக்கும் முப்ததாங்கிறது முதல் வார்த்தை முப்ததா அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக படித்தோம். பொதுவாக முப்ததாங்கிறது ஆரம்பத்தில் தான் இருக்கும், ஆனால் பின்னாடி கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ அதுக்குண்டான சரியான டெஃபினிஷனை படிச்சிருக்கோம். அல் முப்ததஉ வல் ஹபரு மர்ஃபூஆனி, முப்ததாவும் ஹபரும் மர்ஃபூஆகத்தான் இருக்கும். அதோடைய கேஸு நாமினேட்டிவ் கேஸ், ஹாலத்துர் ரஃபாவில் தான் அது இருக்கும். அல் முப்ததஉ மர்ஃபூஉன் வல் ஹபரு மர்ஃபூஉன், அதனால அல் முப்ததஉ வல் ஹபரு மர்ஃபூஆனி. மின் அஹ்காமில் முப்ததஇ, முப்ததாவுடைய ரூல்ஸில் உள்ளவைகள் என்னன்னு பார்க்கலாம். ஒன்றாவது அன்வாஉல் முப்ததா, முப்ததாவுடைய வகைகள் என்ன? அல் முப்ததஉ இம்மா இஸ்முன் ஸரீஹுன் வ இம்மா மஸ்தருன் முஅவ்வலுன். ஒரு இஸ்ம, அதாவது முப்ததாங்கிறது ஒன்று சரியான இஸ்மா இருக்கும், தெளிவான இஸ்ம. அதான் தெளிவான இஸ்மனா ஒன்று அது ஒரு ஒரு இடத்துடைய பேர், ஒரு ஆளுடைய பேர், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் லமீரா கூட இருக்கும், ப்ரொனவுனா இருக்கும், நவுனா இருக்கும். அல்லது வைமா மஸ்தருன் மாவல், மஸ்தர் மாவல் அப்படிங்கிறது என்னது? இந்த மாதிரி அந்த சூமுன்னு சொல்ற மாதிரி இதான் மஸ்தர் மாவல், அந்த மாதிரியும் வரும். உதாரணம் அல்லாஹு ரப்புனா. இப்போ அல்லாஹுங்கிறது ஒரு இஸ்மு முப்ததாவா இருக்கு, ரப்புனா ஹபரா இருக்கு. அல் கிராஅத்து முஃபீதத்துன், அல் கிராஅத்து இஸ்முன் ஸரீஹுன் முப்ததாவா இருக்கு. அல் ஜுலூசு ஹுனா மம்னூஉன், அல் ஜுலூசு இது முப்ததாவா இருக்கு. நஹ்னு துல்லாபுன், நஹ்னுங்கிறது வமீர் முப்ததாவா இருக்கு.
அப்போ ஒன்று இஸ்மா இருக்கும், இல்லைன்னா முப்ததா இஸ்மாகவோ அல்லது லமீராகவோ இருக்கும். இன்னொன்று மஸ்தர் மாவல் வான் தசூமு, இது வந்து மஸ்தர் மாவல். வான் தசூமு ஹைருல்லக்கும், இதுக்கு என்ன மீனிங்? சியாமுக்கும் சியாமுக்கும் ஹைருல்லக்கும், உங்களுடைய நோன்பு உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அன் தசூமு அன் தஃபு அக்ரபு லித்தக்வா. அன் தஃபு அப்படிங்கிறது மஸ்தர் மாவல் முப்ததாவாக இருக்கு. இப்போ முப்ததா அல் முப்ததா இம்மா இஸ்முன் சரீஹுன் ஒய்மா மஸ்தருன் மாவலும். ரெண்டாவது முதல்ல அன்வாவுல் முப்ததா, ரெண்டாவது தாரீஃபுல் முப்ததஇ வ தன்கீரி வ தன்கீருஹு. தாரீஃபுல் முப்ததஇ வ தன்கீருஹு, அதாவது முப்ததா டெஃபினைட்டா இன்டெஃபினைட்டா இருக்கிறத பற்றி. அல் அஸ்லு ஃபில் முப்ததஇ அன் யகூன மாரிஃபதன், அசல்ல முப்ததால அது மாரிஃபாவாக இருக்கிறது தான் அசலாக இருக்கு. கமாஃபில் அம்சிலத்தில் ஆட்சியத்தி, பின்வரும் உதாரணங்களில் உள்ளது மாதிரி. அல் முப்ததஉ தஹ்தஹு ஹத்துன், முப்ததாக்குல ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அப்போ நார்மலாக முப்ததா வந்து மாரிஃபாவாக தான் இருக்கும், டெஃபினைட்டாக கூட வரும், ஆனால் நார்மலாக மாரிஃபாவாக இருக்கும். முஹம்மதுன் ரசூலுல்லாஹி, இப்போ முஹம்மத் தான் இதில் முப்ததா. அனா முதர்ரிசுன், அனா முப்ததா. ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா முப்ததா. இதில் முஹம்மதுன் ஒரு நபருடைய பெயர், அலம் ப்ரொனவுன், அதனால மாரிஃபாவாக இருக்கு. அன வமீர் எப்பவுமே மாரிஃபா. ஹாதா இஸ்முல் இஷாரா மாரிஃபா. அல்லதி யாபுது கைரல்லாஹி முஷ்ரிகுன், அல்லாவை தவிர எவர் அல்லாவை தவிர வேற விஷயத்தை வணங்குறாரோ அவர் முஷ்ரிக், இணைவிப்பாளர். இப்போ அல்லதிங்கிறது முப்ததா, அல்லது அல் இஸ்முல் மௌசூலா இருக்கு, அதனால மாரிஃபா. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி, அல் குர்ஆன் முப்ததா, இது மாரிஃபா. எந்த வகையான மாரிஃபா? அல் சேர்ந்ததுனால உள்ள மாரிஃபா. மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத்து, மிஃப்தாஹு முப்ததா, இது மாரிஃபா. எந்த வகையில்? அல் ஜன்னத்திங்கிற முதாஃப் இலைஹி மாரிஃபாவாக இருக்குது, அதனால் முதாஃபு மாரிஃபா. அப்போ மாரிஃபாவுடைய எல்லா வகையும் உதாரணமாக சொல்லிட்டாங்க. வக்கது யகூனுல் முப்ததஉ நக்கிரதன் பிஷுரூத்தி மின்ஹா, முப்ததா நக்கிராவாக வரலாம். பின்ன அதில் உள்ள ஷுரூத் ஷர்த்து நிபந்தனைகள் என்னென்னா, அப்படி வரும்போது என்ன நிபந்தனை? ஐயக்கூன் அல் ஹபரு ஷிபஹ ஜும்லத்தின், ஹபர் வந்து ஷிபு ஜும்லாவாக இருக்கும். அந்த நேரத்தில் முப்ததா நக்கிராவாக வரும்போது முப்ததா முதல்ல ஹபர் இருக்கும், அதுக்கப்புறம் முப்ததா இருக்கும். அல் முராது பிஷிபிஹில் ஜும்லத்தி அல்தர்ஃபு வல் ஜார்ரு வல் மஜ்ரூர். ஷிபுல் ஜும்லான்னா என்னன்னா, தர்ஃப் ஃபௌக தஹ்த இந்த மாதிரி தர்ஃபு. வல் ஜார்ரு வல் மஜ்ரூர்னா என்ன, ஃபில் மக்தபி அலல் மக்தபி, அந்த மாதிரி ஹர்ஃபு ஜர்ரும் அதை தொடர்ந்து ஒரு இஸ்மு மஜ்ரூர் வர்றது தான் ஜாருன் அல் ஜார் வல் மஜ்ரூர். இதில் என்ன, வஅய்ய தகத்தம அலல் முப்ததஇ ஐயக்கூன அல் ஹபரு ஷிபஹ ஜும்லத்தின் வஅய்ய தகத்தம அலல் முப்ததஇ. அப்போ எப்போ வந்து நக்கிராவாக வரும்னா, ஹபரு ஒன்று வர்ஃபாகவோ அல்லது அல் ஜார் வல் மஜ்ரூராகவோ வந்து அது முன்னாடி வரும்போது, முப்ததாவுக்கு முன்னாடி வரும்போது அந்த முப்ததா நக்கிராவாக இருக்கும். உதாரணம், ஐந்தனா சையாரத்துன். இப்போ சையாரத்துன் முப்ததா பின்னாடி வந்திருக்கு. ஏன்னா ஹபர் ஐந்தனா தர்ஃப், தர்ஃப்னா ஷிபு ஜும்லா. இப்போ ஷிபு ஜும்லாவா ஹபர் வந்து அது என்ன முன்னாடி வரும்போது அப்போ அந்த முப்ததா நக்கிராவாக இருக்கும். ஐந்தனா சையாரத்துன். ஹுனா சையாரத்துன் முப்ததஉன் வ தர்ஃபு ஐந்த ஹபருன். இப்போ இந்த கேஸில் சையாரத்துன் முப்ததா பின்னாடி தான் வரும். அப்போ முப்ததா
நக்கீராவாக இருக்கும்போது ஹபருக்கு பின்னாடி வரும்.